சாலை விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வேன் ஓட்டுநர் திடீரென உடல்நலக் குறைவால் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த வேன் ஓட்டுநர் ராஜேந்திரன் என்பவர் மணலி பகுதியில் நிகழ்ச்சிக்காக ஆட்கள் ஏற்றி சென்றபோது இருசக்கர வாகனத்தின் மீது அவர் வாகனம் மோதி விபத்துள்ளானது. இதில் இரு வாகனங்கள் மீதும் தீப்பற்றி எரிந்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் சுந்தரராஜன் என்பவர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் விபத்தை ஏற்படுத்திய வேன் ஓட்டுநர் ராஜேந்திரனை பிடித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசாரின் விசாரணைக்கு பிறகு ராஜேந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் திடீரென அவர் உயிரிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூரில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் மது விற்பனையில் ஈடுபட்டிருந்த பெரியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த தேசப்பன் என்பவரை கைது செய்ததுடன் மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடா நகரில் உள்ள பாந்தர் சாலையில் தனியாருக்கு சொந்தமான மருத்துவ குடோனில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அப்பகுதி முழுக்க புகை மண்டலமான நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பெரும் போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.